சிக்கன் மட்டன் எல்லாம் தோற்று போகிற மாதிரி ரொம்ப சுவையான ஒரு காளான் பிரியாணி எப்படி சுவையாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு குமரன் விலாக்ஸ். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2ஆக நறுக்கினதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு இந்த தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் அது கூட கொத்தமல்லி, புதினா போட்டு 1 கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி ஆயில் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். ஆயில் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் அதில் காளான் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். காளான் நல்லா வதங்கி ஆயில் பிரியிற வரை நல்லா வதக்கணும். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை போட்டு குக்கரை மூடிட்டேன். 5 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கியாச்சு. நல்லா கம்ம சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொலபுலன்னு வந்திருந்தது. டேஸ்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷ் வந்து வெங்காய பச்சடி, காளான் கிரேவி செஞ்சுட்டேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். உங்களுக்கு என்ன லஞ்ச் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.